இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் சோபகிருத வருடம் மார்கழி மாதம் 14ஆம் நாள் 30/12/2023 டிசம்பர் மாதம் சனிக்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:30. லக்னம் தனுர் லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி திருதியை காலை 9:56 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சதுர்த்தி வருகின்றது. நட்சத்திரம் பூஷம் நட்சத்திரம் அதிகாலை 3:42 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு ஆயில்யம் நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரையிலும், மாலை 3:15 முதல் 4:15 வரையிலும், கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரையிலும், மாலை 9:30 முதல் 10:30 வரையிலும், ராகு காலம் 9 முதல் 10:30 வரையிலும், இரவு 3 முதல் 4:30 வரையிலும், குளிகை 6 முதல் 7:30 வரையிலும், இரவு 10:30 முதல் 12 வரையிலும், யமகண்டம் 1:30 முதல் 3 வரையிலும், இரவு 7:30 முதல் 9 வரையிலும். இன்று யோகம் மரண யோகம் இருக்கின்றது. இன்றைய நாள் முழுவதுமே இருக்கின்றது. கரணன் 12 முதல் 1:30 வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர், சந்திராஷ்டமம் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு. இனி இன்றைய தினத்துக்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உற்சாகமான ஆற்றலான போக்குடனும் இருப்பீங்க. நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாங்க. இன்று பலனை எதிர்பார்க்காமல் உங்களுடைய கடனை செய்து முடித்தும் விடுவீங்க. வெற்றி உண்டாகக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். பணியிட சூழல்கள் ஏதுவாகவும் இருக்குங்க. பணிகள் அதிகமாகவும் இருக்குங்க. சின்ன சின்ன அசௌகரியங்களும் ஏற்படலாம். இன்றைய வேலைகளை நீங்க முடித்து ஆக வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான போக்கும் காணப்படும். இருவருக்கும் இடையில இருந்து வந்த இடைவெளிகளும் நீங்கும். இது மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். நிதிநிலை நன்றாகவும் இருக்குங்க. குடும்பத்தினருடைய வளர்ச்சிக்காக சில செலவுகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. சேமிப்புகள் சற்று குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. பெரிய அளவுல ஆரோக்கிய குறைபாடு இருக்காதுங்க. சிலருக்கு பருவகால நோய்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. செயல்கள்ல குழப்பங்களும் ஏற்படலாம். நீங்கள் எதிர்பார்த்த வருமானமும் கைக்கு வந்து சேரும். எதிர்ப்புகளும் நீங்கும். வழக்கு விவகாரங்கள் சாதகமாகவும் முடியும். தொழில்ல நல்ல ஒரு லாபத்தையும் எதிர்பார்க்கலாங்க. வருமானம் நல்லபடியாகவும் இருக்குங்க. வராமல் இருந்து வந்த பணத்தொகையும் கைக்கு வந்து சேருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனதுல தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். சிலருக்கு எதிர்பார்த்த பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். வெளியூரில் இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். பிள்ளைகளினால மகிழ்ச்சியும் உண்டாகும். புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேலே தொடங்குவதும் நல்லது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்குங்க. தொழிலுக்கு தேவையான பொருளாதார உதவிகளும் கிடைக்கவும் பெறுவீங்க. ஆடம்பர செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சற்று சிக்கனத்தை கடைபிடிப்பதும் நல்லது. கடன்களை தவிர்த்தும் கொள்ளுங்க. வேலை இடத்துல உணர்ச்சி வசப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்தை கண்ணும் கருத்துமாக பார்த்தும் கொள்வீங்க. காதல்ல இருக்கிறவங்களுக்கு உங்கள் காதலிக்காக ஏதாவது பரிசு பொருட்களை வாங்கி தருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மேலதிகாரிகளிடம் வாக்குவாதங்கள் செய்யாமல் பார்த்தும் கொள்ளுங்க. வேலை அமைந்தாலும் எதிர்பார்த்த சம்பளம் கிடைப்பது என்பது ஏமாற்றத்தை தருவதாகவும் இருக்கலாம். இன்று பணியிடத்துல உள்ள சக ஊழியர்கள் அதிகாரிகளை அனுசரித்து செல்வதும் நல்லது. உங்களுடைய வேலையை சரியான நேரத்துல முடித்து ஆக வேண்டிய சூழ்நிலைகளும் இருக்கும். அரசு வேலையில இருக்கிறவங்க இன்று கோப்புகளை கையாளும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. உடல் ஆரோக்கியத்துல அக்கறையுடனும் இருங்க. கடன் கொடுப்பதும் வேண்டாம், வாங்குவதும் வேண்டாம். இன்று இதுல ஏதாவது பின்னடைவுகளும் ஏற்படலாம். வேலை சம்பந்தமாக நல்ல அனுபவங்களும் கிடைக்கவும் பெறுவீங்க. இது உங்களை உயர்த்துவதாகவும் இருக்கும். சில விமர்சன பேச்சுக்களும் ஏற்படலாங்க. உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல்களும் ஏற்படலாம். வேலையாட்கள் இடத்துல விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. பணி சார்ந்த ரகசியங்கள்ல கவனமாகவும் இருங்க. வழக்கு பணிகள்ல அலைச்சல்களும் ஏற்படலாம். கடன் சார்ந்த செயல்பாடுகள்ல சிந்தித்து செயல்படுவதும் நல்லது. சஞ்சலமான சிந்தனைகளினால குழப்பங்களும் ஏற்படலாம். இன்று வெற்றி நிறைந்த ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது
மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடமேற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு தெய்வ பணிகள்ல கலந்து கொள்ளும் வாய்ப்புகளும் உண்டாகும், புரிதல்களும் உண்டாகும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத பணவரவிற்கும் சில செலவுகளுக்கும் வாய்ப்பும் இருக்கின்றது. கவனமுடன் இருப்பதும் நல்லது. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணைவழி உறவினர்களினால சிறு சங்கடங்களும் ஏற்படலாம். குழப்பங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய போக்குல நம்பிக்கையாகவும் இருப்பீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஏற்றத்தை தரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாங்க. பணியிடத்துல இருக்கின்ற சிறிய முயற்சிகள் கூட உங்களுக்கு நல்ல ஒரு பலனை தருவதாகவும் இருக்கும். உங்களுடைய பணிகளை மேற்கொள்வதற்கான ஆற்றலும் உங்களிடத்துல இருக்குங்க. திருமண உறவிலை என்று உங்கள் துணையுடன் சகஜமான அணுகுமுறையை மேற்கொள்ளவும் செய்வீங்க. இதனால இருவருக்கும் இடையில அமைதியும் மகிழ்ச்சியும் காணப்படும். நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிறப்பாக பணியாற்றவும் செய்வீங்க. ஊக்கத்தொகைகள் போன்ற வகையில ஏதாவது பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. போனஸ் தொகைகளும் கிடைக்கவும் பெறுவீங்க. ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். உணவு முறையில மட்டும் கவனமாக இருப்பதும் நல்லதுங்க. சிலருக்கு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம். எதிர்பாராத செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்குதுங்க. தொழிலை விரிவு செய்வதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. இது குறித்த யோசனைகள்ல ஈடுபடவும் செய்வீங்க. புதிய முயற்சிகளை மேற்கொள்வதும் நல்லது. வரவை விட செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாமே மாறுங்க. இதனை எல்லாமே சமாளித்து வெற்றியும் காண்பீங்க. இன்று எதிர்பாராத செலவுகளும் ஏற்படலாம். தேவையான அளவு பணம் கையில இருக்கிறதுனால சமாளித்தும் விடுவீங்க. உற்சாகத்துடனும் இருப்பீங்க. குடும்பத்தினருடன் அதிகப்படியான நேரத்தை செலவும் செய்வீங்க. வாழ்க்கை துணைவழி உறவுகளிடம் எதிர்பார்த்த காரியங்கள் நல்லபடியாகவும் முடியும். உறவினர்களின் மூலம் மகிழ்ச்சி தரும் செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நண்பர்களிடம் எதிர்பார்த்த பண உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்குங்க. தொழிலுக்கு தேவையான பொருளாதாரத்தை புரட்டவும் செய்வீங்க. எவ்வளவுதான் பக்குவமாக நடந்தாலுமே பண தட்டுப்பாடுகளும் ஏற்படலாம். வாகனங்களை ஓட்டும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லதுங்க. கவனத்தை சிதறவிடவும் வேண்டாம். ஏதிலும் தலையிடாமல் இருப்பதே நல்லதுங்க. இது உங்களுடைய மரியாதையை குறைப்பதாகவும் இருக்கும். வியாபாரத்துல இருந்து வந்த சரிவு நிலைகள் எல்லாமே மாறுங்க. வயிறு வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு மருத்துவ ஆலோசனைகளை பெறவும் செய்வீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாகவும் இருக்கும். மன அமைதியுடனும் இருப்பீங்க. ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முக்கிய விஷயங்கள் வேலைகளை செய்து முடிப்பதற்கு இன்றைய நாளை பயன்படுத்தியும் கொள்ளலாம். குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்காக ஏதாவது நிதி உதவிகளையும் செய்வீங்க. இதனால இன்று உங்களுடைய செலவுகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. இது நல்ல ஒரு சாதகமான பலன்களை தருவதாகவும் இருக்கும். மாணவர்களுக்கு கல்வியில ஏற்றம் மிகுந்த நல்ல நாள் என்றும் கூறலாங்க. தங்களுடைய பாடங்களை நல்லபடியாக படித்து முடித்தும் விடுவாங்க. எதிர்காலம் சார்ந்த கவலைகளும் அவ்வப்பொழுது ஏற்பட்டு நீங்கும். குழந்தைகளை அரவணைத்து செல்வதும் நல்லது. மருத்துவ செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. செயல்பாடுகளினால ஒரு விதமான அசதியுடனும் காணப்படுவீங்க. ஏதாவது ஒன்று மாற்றி ஒன்று வேலை இருந்து கொண்டே இருக்கும். வியாபாரத்துல போட்டிகளை சமாளிக்கவும் செய்வீங்க. சிந்தனைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. பணி சார்ந்த அலைச்சல்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று வரவு நிறைந்த ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் முருகப்பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். அரவணைத்து செல்வதும் நல்லது. ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராதபடி பணிச்சுமைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அசதியும் ஏற்படலாம். மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாரிகளினால அனுகூலமும் உண்டாகும். அலைச்சல்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் வரை சிறப்பான நாளாகவும் இருக்குங்க. முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. பயனுள்ள முடிவுகள் எடுப்பதற்கு இன்றைய நாளை நீங்க பயன்படுத்தியும் கொள்ளலாம்.
நல்ல பலன்களும் கிடைக்கவும் பெறுவீங்க. உங்களுடைய திறமைகளை நிரூபிப்பதற்கு சிறந்த வாய்ப்புகளும் ஏற்படும். உங்களுடைய பொறுப்புகளை உணர்ந்து என்ற வேலைகளையும் செய்வீங்க. வேலைகள் எல்லாவற்றையுமே சமாளிக்கவும் செய்வீங்க. திருமண உறவிலை என்று கணவன் மனைவிக்கு இடையே நகைச்சுவையான அணுகுமுறையை மேற்கொள்ளவும் செய்வீங்க. உங்கள் துணை இடத்துல நல்லுறவை பராமரிக்கவும் செய்வீங்க. இருவருக்கும் இடையில அன்பும் அதிகரிக்கும். நிதிநிலை சிறப்பாகவும் இருக்கும். இன்று பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய தேவைகளை நீங்க பூர்த்தி செய்தும் கொள்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிறப்பாகவும் உணர்வீங்க. உங்களிடம் காணப்படும் திருப்தியான மனநிலையின் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். தொழில இருந்து வந்த நெருக்கடிகளும் நீங்கும். அரசு வழியில எதிர்பார்த்த அனுமதிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. முயற்சியில இருந்து வந்த தடைகளும் நீங்கும். பணிபுரியும் இடத்துல ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகள் எல்லாவற்றையுமே சமாளிக்கவும் செய்வீங்க. தடைப்பட்டு இருந்த செயல்பாடுகளை மீண்டும் நடைபெற தொடங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு தந்தையின் மூலம் ஆதாயமும் உண்டாகும். சகோதரர்களுடைய வகையில ஏதாவது வீண் செலவுகளும் ஏற்படலாங்க. வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். இழுபறியாக இருந்து வந்த முக்கியமான விஷயங்கள் இன்று அனுகூலமாகவும் முடியுங்க. கிடப்புல போட்டு இருந்த வேலைகளை இன்று எடுத்து செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல லாபம் நல்லபடியாகவும் இருக்கும். பங்குதாரர்களினால அனுகூலமும் உண்டாகும். இன்று தொழிலுக்கு தேவையான புதிய சரக்குகளை கொள்முதல் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்பத்தினருடைய தேவைகளை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. நவீனகரமான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொண்டு தேவையற்ற நெருக்கடிகளை தவிர்த்தும் கொள்ளலாம். சிலருக்கு இயற்கை சார்ந்த பொருட்களை வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இயற்கை உணவுகளை உட்கொள்வதில் அதிக ஆர்வத்துடனும் இருப்பீங்க. எந்த ஒரு வேலையிலும் என்று சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. வெளியூர் பயணங்களினால நல்ல ஒரு பலன்களும் கிடைக்க பெறுவீங்க. நீங்க எதிர்பார்த்து செல்லக்கூடிய வெளியூர் பயணங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை தருவதாகவும் அமையும். பணியிடத்துல ஆதாயமும் மரியாதையும் உண்டாகும். அலுவலகத்துல குழுவாக பணியாற்றுவதில் உங்களுக்கு வெற்றியும் உண்டாகும். சக ஊழியர்களும் உதவிகரமாகவும் இருப்பாங்க. அரசு வேலையில இருக்கிறவங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கூட்டுத் தொழில இருக்கிறவங்களுக்கு வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். வேலையில சாதகமான பலன்களும் கிடைக்க பெறுவீங்க. பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் தீருங்க. சாதகமான வாய்ப்புகளும் உண்டாகும். உங்கள் தந்தையின் உடல்நிலை குறித்து அவ்வப்பொழுது கவலைகளும் ஏற்படலாம். பெற்றோர்களுடைய வழியில ஒத்துழைப்புகளும் உண்டாகும். பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சேமிப்புகளும் உயரும். அரசு துறையில சாதகமான சூழலும் உண்டாகும். வெளியூர் செல்வதற்கான வாய்ப்புகளும் உண்டாகும். செல்வ சேர்க்கைக்கான சிந்தனைகளும் ஏற்படலாம். சுபகாரியங்களை முன்னின்றும் நடத்துவீங்க. சக ஊழியர்களிடத்துல மதிப்பும் மரியாதையும் கிடைக்கவும் பெறுவீங்க. தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு எடுத்த காரியங்கள் இழுபறியானாலும் முடிந்தும் விடும். சேமிப்புகளும் அதிகரிக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்த செய்திகளும் கிடைக்கவும் பெறுவீங்க. தாமதங்களும் குறையும். சிந்தனைகளும் அதிகரிக்கும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் ஏற்படும். உற்சாகத்தை தருவதாகவும் இருக்கும். உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று முக்கியமான வேலைகளை வேறு ஒரு நாளைக்கு தள்ளி போடவும் செய்வீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்குங்க. உங்களுடைய வேலையின் தரத்தை பராமரிக்கவும் செய்வீங்க. பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். நல்ல செயல்திறனுடன் பணியாற்றவும் செய்வீங்க. கூடுதல் முயற்சிகளையும் செய்வீங்க. திருமண உறவில என்று கணவன் மனைவிக்கு இடையே உணர்ச்சி வசப்படக்கூடிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். உங்கள் துணையுடன் நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வதும் நல்லதுங்க. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு ஏற்ற இறக்கத்துடன் இருக்குங்க. செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது தவிர்க்க முடியாத செலவுகளாகவும் இருக்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு ஆரோக்கிய பிரச்சனை என்று அதிகமாக இருக்காதுங்க. சிலருக்கு கால் வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம். கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கொள்வதும் நல்லதுங்க. வியாபாரத்துல இருந்து வந்த தடைகளும் நீங்கும். எதிர்காலம் பற்றிய சிந்தனைகளும் ஏற்படலாங்க. முயற்சிகள்ல எதிர்பார்த்த வெற்றியும் கிடைக்க பெறுவீங்க. உங்களுக்கு இருந்து வந்த சங்கடங்களும் நீங்கும். வியாபாரத்திற்காக மேற்கொள்ளும் முயற்சிகள்ல நல்ல ஒரு வெற்றியும் உண்டாகுங்க.
நீங்க வியாபாரத்திற்காக பணத்தை புரட்டுவதாக இருந்தால் எதிர்பார்த்த இடத்துல இருந்து பணம் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் முழுவதுமே உற்சாகத்துடனும் இருப்பீங்க. பிள்ளைகளுடைய செயல்பாடுகளினால வீட்டுல கலகலப்பான சூழ்நிலைகளும் ஏற்படலாம். சுப நிகழ்ச்சிகளுக்கான பேச்சுவார்த்தைகள் சாதகமாகவும் முடியும். தாய்வழி உறவினர்களினால நன்மைகளும் உண்டாகும். மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. வியாபாரத்துல எதிர்பார்த்தபடியே விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்குங்க. விற்பனை கூடுதலாக இருப்பது உங்களுக்கு மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். புதிய வாடிக்கையாளர்கள் தேடி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்தை நல்ல ஒரு முன்னேற்றத்துடனும் கொண்டு செல்வீங்க. பங்கு சந்தையில நல்ல ஒரு வருமானத்தையும் எதிர்பார்க்கலாம். ரியல் எஸ்டேட் தொழில நண்பர்களின் மூலமாக ஆதாயமும் உண்டாகும். காதல்ல இருக்கிறவங்களுக்கு சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம். பணியினால ஏற்பட்டு இருந்த சுவாச பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு மருத்துவ தீர்வும் கிடைக்கவும் பெறுவீங்க. வீட்டுல உள்ளவர்களுடைய மனதை புரிந்தும் கொள்வீங்க. அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றியும் வைப்பீங்க. வீட்டுல மகிழ்ச்சியும் நல்லபடியாகவும் இருக்கும். உடல் ஆரோக்கியத்துல இருந்து வந்த குறைபாடுகளும் நீங்குங்க. பொருளாதார விஷயங்கள்ல இருந்து வந்த குழப்பங்களும் தீரும். சகோதரர்களுக்கு இடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம். அவர்களிடத்துல மனம் விட்டு பேசுவதும் நல்லது. வணிகம் தொடர்பான ஒப்பந்தங்களை முடித்தும் காட்டுவீங்க. உங்களுடைய செயல்கள் எதிர்காலத்துல நன்மையை தருவதாகவும் இருக்கும். குடும்ப உறுப்பினர்களுடைய உதவியினால உங்களுடைய கவலைகளும் நீங்கும். புத்துணர்ச்சியுடனும் காணப்படுவீங்க. இன்று உங்களுடைய செயல்பாடுகள்ல ஏதாவது சில மாற்றங்களையும் செய்வீங்க. உத்தியோகத்துல நிர்வாக திறமைகளும் வெளிப்படும். அக்கம் பக்கம் இருப்பவர்களிடம் விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. பயணங்களினால முன்னேற்றங்களும் உண்டாகும். புதிய தொழில் சார்ந்த முயற்சிகள்ல வெற்றியும் உண்டாகும். அதிகாரிகளிடத்துல எதிர்பார்த்த ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று லாபம் நிறைந்த நல்ல நாளாகவும் இருக்கும். காதல்ல இருக்கிறவங்க உங்கள் காதலி இடத்துல பேசும் பொழுது கவனமாக பேசுவதும் நல்லது. தேவையற்ற விவாதங்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வதும் நல்லதுங்க. மாணவர்கள் கல்வியில கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இன்றைய நாள் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களின் மூலம் ஆதாயமும் உண்டாகும். மாற்றங்களும் உண்டாகும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு முன்னேற்றமான நாளாகவும் இருக்கும். விவாதங்கள் செய்வதை தவிர்த்தும் கொள்ளுங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு நீண்ட நாட்களாக தேடிய பொருட்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஒத்துழைப்புகளும் ஏற்படும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் நம்பிக்கையுடனும் தன்னம்பிக்கையுடனும் காணப்படுவீங்க. இன்றைய நாள்ல நீங்க அமைதியுடனும் கட்டுப்பாடுடனும் இருப்பதும் நல்லதுங்க. உங்களுடைய வேலைகளை முடிப்பதற்கு கூடுதலாக உழைக்க வேண்டியதும் இருக்குங்க. பணியிடத்துல அதிகமான பொறுப்புகளும் இருக்கும். உங்கள் மேலதிகாரிகள் கிட்ட விரும்பத்தகாத பேச்சுக்களை கண்டிப்பாக பேசிவிடவும் வேண்டாம். இது தேவையற்ற விவாதங்களுக்கு வழிவகுப்பதாகவும் இருக்கும். கவனமாக இருப்பதும் நல்லது. திருமண உறவில எந்த ஒரு விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொள்வதும் நல்லது. இன்று உங்கள் துணை இடத்துல வெளிப்படையாகவும் நட்பாகவும் பழகுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்குங்க. பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திட்டமிட்டு பணத்தை கையாளவும் செய்வீங்க. பண இழப்பு ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு அஜீரண கோளாறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. காரமான உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. உடல் நிலையில எதிர்பாராத சிறு சிறு சங்கடங்களும் ஏற்படலாம். என்றாலும் இதனால பெரிய அளவுல பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. குடும்பத்துல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். உங்களுடைய வார்த்தைகளினால ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும். முன்பு இருந்ததை விட இப்பொழுது நல்ல ஒரு நட்பான அணுகுமுறையை மற்றவர்களிடத்துல மேற்கொள்ளவும் செய்வீங்க. முயற்சிகள்ல வெற்றியும் உண்டாகும். நெருக்கடிகளும் நீங்கும். உடல் ஆரோக்கியத்துல சின்ன சின்ன குறைபாடுகளும் ஏற்பட்டு நீங்கும். தேவையான அளவு பணம் கையில இருக்கிறதுனால செலவுகளை எல்லாமே சமாளித்து விடுவீங்க. எடுத்த காரியங்கள் முடிவதில் தாமதங்கள் ஏற்பட்டாலும் முடித்து விடுவீங்க. இளைய சகோதரர்களிடம் எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும். உறவினர்களின் மூலம் கிடைக்கும் தகவல்கள் மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்குங்க. உடன் இருப்பவர்களிடத்துல பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாங்க. உடன் இருந்தே குளிப்பறிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை இடத்துல செய்த சின்ன சின்ன தவறுகளை எல்லாமே இன்று மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்புகளும் உண்டாகும்.
வாங்கிய கடனை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும். அலைச்சல்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதனால மனதளவுல சோர்வாகவும் உணர்வீங்க. வெளிநாட்டுல இருந்து வரவேண்டிய நல்ல செய்திகளும் கிடைக்கவும் பெறுவீங்க. பணத்தை எதிர்பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தங்களுடைய இயல்பை மாற்றாமல் பார்த்தும் கொள்ளுங்க. கவனமாக பேசுவதும் நல்லது. சோம்பலின் காரணமாக வேலையில சின்ன சின்ன கவனக்குறைவுகளும் ஏற்படலாம். உங்கள் மனைவி இடத்துல நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ளவும் செய்வீங்க. குடும்பத்தினருடன் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வீட்டை விட்டு வெளியில் செல்வதற்கு முன்பாக வாகனங்களை சரிபார்த்துக் கொள்வதும் நல்லதுங்க. வாகனங்களினால ஏதாவது பழுதுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பயணங்களின் பொழுது இருந்து வந்த சிக்கல்களும் நீங்கும். தள்ளிப்போன பயணங்கள் கூடி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மகிழ்ச்சியுடனும் உணர்வீங்க. தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில முன்னேற்றம் நல்லபடியாகவும் இருக்கும். குடும்பத்தினருடன் அனுசரித்து செல்வதும் நல்லது. தடைப்பட்டு இருந்த சில பணிகளையும் செய்து முடித்து விடுவீங்க. புதிய நபர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. கொடுக்கல் வாங்கல்கள்ல முன்னேற்றம் நல்லபடியாகவும் இருக்கும். விதண்டாவாதமான பேச்சுக்களை தவிர்த்தும் கொள்ளுங்க. பயணங்களினால ஆதாயமும் உண்டாகும். பழைய வேலையாட்களை மாற்றவும் செய்வீங்க. உயர் அதிகாரிகள் ஆதரவாகவும் இருப்பாங்க. இன்று புகழும் பெருமையும் நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் துர்க்கையை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளஞ்சிவப்பு நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தாய்வழி உறவினர்களினால வீட்ல சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்படலாம். அனுசரித்து செல்வதும் நல்லது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்த பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முன்னேற்றமும் உண்டாகும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களுடைய வகையில சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்பட்டு நீங்கும். ஒரு ஆதரவான நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாளாகவும் இருக்குங்க. புதிய தொடர்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பொது நிகழ்ச்சிகள்ல பங்கேற்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்தினருடன் விசேஷ வைபவங்கள்ல பங்கேற்கவும் செய்வீங்க. மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. பணிகளை கையாளும் பொழுது உங்களுடைய திறமைக்கான அங்கீகாரங்களும் கிடைக்கவும் பெறுவீங்க. உங்களுடைய வேலைகளை விரும்பி செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல நீங்க வெளிப்படையாக கருத்துக்களை பரிமாறியும் கொள்வீங்க. இந்த அணுகுமுறையின் காரணமாக உங்கள் துணை இடத்துல நல்ல ஒரு புரிந்துணர்வுகளும் ஏற்படலாம். நிதிநிலை சிறப்பாகவும் இருக்குங்க. பணத்தை பயனுள்ள வகையில செலவும் செய்வீங்க. பங்கு வர்த்தகத்தின் மூலம் பணத்தை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. லாபமும் உண்டாகும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. சிறப்பாகவும் உணர்வீங்க. சிறந்த ஆற்றலுடனும் காணப்படுவீங்க. உங்களுடைய முயற்சியில இருந்து வந்த சங்கடங்களும் நீங்கும். வருமானத்துல இருந்து வந்த தடைகளும் நீங்கும். வெளியூர் பயணங்களினால அலைச்சல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல இருந்து வந்த நெருக்கடிகளும் நீங்கும். மனதுல சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்படுங்க. முயற்சிகள்ல நல்ல ஒரு லாபத்தையும் எதிர்பார்க்கலாம். எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். தந்தை வழி உறவினர்களினால குடும்பத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பம் தொடர்பாக முக்கியமான முடிவுகள் எடுப்பதில் பெரியவர்களுடைய ஆலோசனைகளை பெற்று செய்வதும் நல்லது. புதிய முயற்சிகளை இன்று மேற்கொள்ளவும் செய்யலாம். மாலையில பிள்ளைகளுடன் விளையாடி அவர்களுடன் உற்சாகமாக பொழுதையும் கழிப்பீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். வாடிக்கையாளர்களிடம் கனிவான அணுகுமுறையை மேற்கொள்ளவும் செய்வீங்க. தொழில நல்ல ஒரு லாபத்தையும் எதிர்பார்க்கலாம். வயது மூத்தவர்களிடம் வாக்குவாதங்கள் செய்யாமல் மட்டும் பார்த்தும் கொள்ளுங்க. தொழிலை விரிவுபடுத்துவதற்காக கூடுதலாக முதலீடுகளையும் செய்வீங்க. பொருளாதாரத்தை உயர்த்துவதற்கு உறவினர்களுடைய மத்தியில உங்களுடைய செல்வாக்கும் அதிகரிக்கும். உங்களுடைய அன்பிற்கு உரியவர்களுக்காக பரிசு பொருட்களை வாங்கியும் தருவீங்க. பெற்றோர்களுடைய உடல் ஆரோக்கியத்துல நல்ல ஒரு முன்னேற்றமும் உண்டாகும். சிலருக்கு மருத்துவ பரிசோதனைகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்ப வாழ்க்கையில ஆதரவுகளும் அனுகூலமும் உண்டாகும். உங்கள் குடும்பத்துல சில விஷயங்கள்ல கருத்து வேறுபாடுகளும் பதட்டங்களும் ஏற்படலாங்க. இதற்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. மூத்த குடும்ப உறுப்பினர்கள் இடத்துல ஆதரவுகளும் உண்டாகும். இன்று உங்களுடைய எதிர்கால திட்டங்களை முன்னெடுத்து செல்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றவும் செய்வீங்க. பணத்தை சம்பாதிக்கவும் செய்வீங்க. உங்களுடைய வருமானத்திற்கும் செலவுகளுக்கும் இடையே இடைவெளிகள் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. சமநிலையை பராமரிப்பதும் நல்லது. எண்ணிய சில பணிகள் சில தடைகளுக்கு பிறகு தாங்க நிறைவேறவும் செய்யும்.
எதிர்காலம் குறித்த சிந்தனைகளும் குழப்பங்களும் ஏற்படலாம். விமர்சன பேச்சுக்களும் தோன்றி மறையும். எதிலும் பொறுமையுடன் ஈடுபடுவதும் நல்லது. உதவிகளை பெறவும் செய்வீங்க. பலவீனங்களை புரிந்தும் கொள்வீங்க. வியாபாரத்துல அலைச்சல்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கடன் வாங்குவதை தவிர்த்தும் கொள்ளுங்க. நீங்கள் மேற்கொண்டுள்ள முயற்சிகள் வெற்றிகரமாக நிறைவேறவும் காண்பீங்க. இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையினால செலவுகளும் ஏற்படலாங்க. குழப்பங்களும் ஏற்படலாம். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. பொறுமையுடன் செயல்படுவதும் நல்லது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு தந்தையுடன் அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. அலைச்சல்களும் ஏற்படலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சிறப்பான நாளாகவும் இருக்குங்க. நன்றாக யோசித்து கிடைக்கின்ற வாய்ப்புகள் எல்லாவற்றையுமே நன்றாக பயன்படுத்தியும் கொள்வீங்க. பணியிடத்துல என்ற அனைத்தும் சிறப்பாகவும் இருக்குங்க. சிறந்த வளர்ச்சியும் எதிர்பார்க்கலாம். உங்களுக்கு இருக்கின்ற திறமையின் மூலம் பணிகளை எளிதாக செய்து முடித்து விடுவீங்க. திருமண உறவுல அனைத்து விஷயங்களையுமே நகைச்சுவை உணர்வுடன் ஏற்றுக்கொள்ளவும் செய்வீங்க. இதனால இருவருக்கும் இடையில நல்ல ஒரு உறவு பிடிப்பும் ஏற்படலாம். நிதிநிலை மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். சுதந்திரமாகவும் உணர்வீங்க. இன்று மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிறந்த ஆரோக்கியத்துடனும் இருப்பீங்க. இன்று ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விழிப்புணர்வுகளுடனும் இருப்பீங்க. குடும்பத்துல இருந்து வந்த நெருக்கடிகளும் நீங்குங்க. செல்வாக்கு அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பார்த்த நல்ல தகவல்களும் வந்து சேரும். உங்களை விட்டு விலகி சென்றவர்கள் தாமாகவே உங்களை தேடி வந்து பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல இருக்கின்ற பிரச்சனைகளும் நீங்குங்க. எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். குடும்பத்துல சுமூகமான சூழ்நிலைகளும் ஏற்படலாம். இன்று ஒரு உற்சாகமான நாள் என்றும் கூறலாங்க. எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். சிலருக்கு எதிர்பாராத செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணை ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. பிள்ளைகளுடைய விருப்பத்தை நிறைவேற்றவும் செய்வீங்க. மாலையில நண்பர்களின் மூலம் எதிர்பாராத ஆதாயமும் உண்டாகும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்குங்க. வியாபாரம் பரபரப்பாகவும் இருக்கும். புதிய வாடிக்கையாளர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கவும் பெறுவீங்க. வியாபாரத்திற்கு தேவையான சரக்குகளை கொள்முதல் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதற்கு தேவையான பணமும் உங்கள் இடத்துல இருக்குங்க. உடல்ல ஏற்படுகின்ற சிறிய நோயாக இருந்தாலுமே அலட்சியம் காட்டவும் வேண்டாம். சிலருக்கு பருவகால நோய்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மருத்துவ பரிசோதனைகளை மேற்கொள்வதும் நல்லதுங்க. பணம் கொடுக்கல் வாங்கல்கள்ல அலட்சியமாக இருந்து விடவும் வேண்டாங்க. ஏமாற்றம் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்கள் தரும் பிரச்சனைகளினால மன உளைச்சல்களுடனும் இருப்பீங்க. மனதை அமைதியாக வைத்துக் கொள்வதும் நல்லது. காதலியிடத்துல பேசும் பொழுது வாக்குறுதிகளை தரும் பொழுது கவனமாகவும் தாருங்கள். இதனை நிறைவேற்ற முடியாத சூழ்நிலைகளும் ஏற்படலாம். நிதானத்துடன் பேசுவதும் நல்லது. உங்களுடைய திட்டங்களும் வேலை வியாபாரத்துல வெற்றியும் உண்டாகும். நிதி விஷயங்கள்ல உங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகளும் உண்டாகும். புதிய எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். என்ற ஒரு விஷயத்தையும் நீங்க கவனமாக செய்து முடித்து விடுவீங்க. குடும்பத்துல மகிழ்ச்சியும் உற்சாகமும் ஏற்படும். நெருங்கிய உறவினர்களுடன் இணக்கமாகவும் இருப்பீங்க. உங்களுடைய வேலைகள்ல அனைவரிடத்திலையும் ஒத்துழைப்புடனும் செயல்படுவீங்க. புதிய தகவல்களும் கிடைக்கவும் பெறுவீங்க. சகோதரர்களுடைய அரவணைப்புகளும் மேம்படும். விலை உயர்ந்த பொருட்களின் மீது ஆர்வமும் உண்டாகும். உங்கள் தாயின் உடல் ஆரோக்கியமும் மேம்படும். பயணங்களினால மகிழ்ச்சியும் உண்டாகும். வியாபாரத்துல முதலீடுகள் கணிசமாக உயர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல மேன்மையான சூழ்நிலைகளும் உண்டாகும். தம்பதிகளுக்கு இடையே நெருக்கமும் உண்டாகும். கவலைகள் குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாளை நீங்க நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். இன்று நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இள நீல நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு தந்தையின் வகையில எதிர்பார்த்த காரியங்கள் சாதகமாகவும் முடியும். ஆர்வமும் அதிகரிக்கும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதரர்களினால பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மகிழ்ச்சியும் உண்டாகும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும். நெருக்கமும் ஏற்படும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க.
உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் பொறுமையாக இருப்பதும் நல்லது, சமயோஜித புத்தியுடன் செயல்படுவதும் நல்லது. வேலை செய்கின்ற இடத்துல பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். இதனை எல்லாமே சமாளித்து வேலைகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். சக பணியாளர்களுடைய ஆதரவு என்பது அவ்வளவாக இருக்காது. திருமண உறவுல சின்ன சின்ன மனக்குழப்பங்களும் ஏற்படலாங்க. இன்று சோகமான மனநிலையில இருந்து விடுபடவும் செய்வீங்க. உங்கள் துணையுடன் நல்ல புரிந்துணர்வுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை சிறப்பாகவும் இருக்குங்க. பணத்தை சேமிக்கவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காதுங்க. தியானம் போன்றவற்றை மேற்கொள்வதும் நல்லது. வியாபாரத்துல போட்டியாளர்கள் விலகியும் செல்வாங்க. செயல்கள் நல்ல ஒரு வேகத்தை எடுப்பதாகவும் இருக்கும். உடல் ஆரோக்கியத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் குறையும். இழுபறியாக இருந்து வந்த வழக்குகள் சாதகமாகவும் முடியும். எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும். கடவுள் வழிபாடுகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்தினரினால ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும். வியாபாரத்துல புதிய முயற்சிகளை நீங்க மேற்கொள்ளவும் செய்யலாம். எடுத்த காரியங்கள்ல இருந்து வந்த தடைகளும் நீங்கும். சின்ன சின்ன தடைகள் ஏற்பட்டாலும் முடித்தும் விடுவீங்க. எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். பிள்ளைகள் பிடிவாதமாக நடந்து கொண்டாலும் விட்டு கொடுத்தும் செல்வீங்க. நண்பர்களிடம் எதிர்பார்த்த பண உதவிகளும் கிடைக்கவும் பெறுவீங்க. வியாபாரத்துல லாபம் நல்லபடியாகவும் இருக்கும். பணியாளர்களினால செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். பொருளாதாரத்துல இருந்து வந்த சிக்கல்களும் தீருங்க. முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். தொழில புதிய முதலீடுகளை செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உடன் பிறந்த சகோதர சகோதரிகளின் திருமணத்தை நடத்துவதற்கான முயற்சிகள்ல மேற்கொள்ளவும் செய்வீங்க. உங்களுக்கு தொல்லையாக இருந்து வந்த நோய் நொடிகள்ல இருந்து விடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மருத்துவ செலவுகளும் சற்று குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்தை விருத்தி செய்வதற்காக புதிய நண்பர்களுடைய உதவிகளையும் நாடுவீங்க. மனைவியினுடைய பேச்சுக்களினால உற்சாகமும் ஏற்படலாங்க. அவர்களுடைய ஒத்துழைப்புகளும் உங்களுக்கு இருக்கும். தங்களுடைய வேலை துறையில சற்று கூடுதலாக உழைக்க வேண்டியதும் இருக்குங்க. தொழிலதிபர்களுக்கு இன்று உங்களுடைய தந்தை மற்றும் மூத்தவர்களுடைய ஒத்துழைப்புகளும் கிடைக்கவும் பெறுவீங்க. நல்ல ஒரு தொழில் முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். குடும்ப தொழில இருக்கிறவங்களுக்கு உடன் பிறந்தவர்களுடைய ஒத்துழைப்புகளும் உண்டாகும். திருமணம் குறித்த சில நல்ல தகவல்களும் வந்து சேரும். குடும்பத்தினருடன் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உடல் ஆரோக்கியத்துல இருந்து வந்த தொந்தரவுகளும் குறையுங்க. அரசு வழியில அனுகூலமான போக்கும் காணப்படும். உடன் இருப்பவர்களினால ஆதாயமும் உண்டாகும். எதிர்பாராத சில தனவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பழைய நண்பர்களுடைய சந்திப்புகளும் ஏற்படும். வியாபாரத்துல முன்னேற்றமும் இருக்கும். உயர் அதிகாரிகளுடைய பாராட்டுகளும் கிடைக்கவும் பெறுவீங்க. எதிர்பாராத சில திருப்பங்களும் ஏற்படலாம். தெளிவு கிடைக்கக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். மாணவர்களுக்கு கல்வியில இருந்து வந்த சோம்பலான உணர்வுகள் எல்லாமே மாறுங்க. ஒரு முறைக்கு 2 முறை பாடங்களை படிப்பதும் நல்லதுங்க. கல்வியில நல்ல ஒரு ஆர்வத்தையும் காட்டுவாங்க. ஆசிரியர்களுடைய ஆலோசனைகள் நல்ல ஒரு பலனை தருவதாகவும் இருக்கும். இன்றைய நாள் நீங்கள் முருக பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகளினால மன சங்கடங்களும் ஏற்படலாம். அனுகூலமும் உண்டாகும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு உணவு விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. முன்னேற்றமும் உண்டாகும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய முயற்சிகள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருப்பங்களும் ஏற்படலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சின்ன சின்ன பதட்டங்களை எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாங்க. வளர்ச்சி குறித்த கவலைகளும் ஏற்படலாம். முயற்சிகள்ல முன்னேறி செல்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அதிக பொறுப்புகளின் காரணமாக இன்று பதட்டங்களும் ஏற்படலாம். சக பணியாளர்களுடனான உறவுல சின்ன சின்ன சிக்கல்களும் ஏற்படலாம். அவர்களை அனுசரித்து தங்க வேலை வாங்க வேண்டியதும் இருக்கும். திருமண உறவுல உங்களுடைய மனதுல நம்பிக்கையான எண்ணங்களும் ஏற்படலாங்க. உங்கள் துணையுடன் சகஜமான அணுகுமுறையை மேற்கொள்ளவும் செய்வீங்க. நிதிநிலை ஓரளவிற்கு ஏற்றத்தாழ்வுகளுடனும் இருக்குங்க. கையில் உள்ள பணம் உங்களுக்கு போதுமானதாகவும் இருக்கும். நிதிநிலையை முறையாக கையாளவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு கால் வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாங்க.
சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லது. நேற்று வரை இருந்து வந்த சங்கடங்களும் நீங்கும். இன்று முயற்சியில வெற்றியும் உண்டாகுங்க. செல்வாக்கு அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஒரு சிலருக்கு பொறுப்புகள் அதிகமாக தங்க இருக்கும். எதிர்பாராத ஆதாயத்தையும் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய செல்வாக்கு உயர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். சிலருக்கு திடீர் செலவுகளினால கையிருப்பு குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் இணக்கமாக நடந்தும் கொள்வீங்க. வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். பிள்ளைகளினால சில பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்ததை விட கூடுதலாகவும் இருக்குங்க. இது மன நிறைவையும் ஏற்படுத்தலாம். பிரச்சனைகள்ல இருந்து விலக நினைத்தாலும் ஏதாவது ஒரு சிக்கல்கள்ல மாட்டிக்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. யாருடைய பேச்சுக்களையும் முழுமையாக நம்பிவிடவும் வேண்டாம். ஆன்லைன் சூதாட்டங்கள்ல ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு பண இழப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல சின்ன சின்ன மந்தமான சூழ்நிலைகளும் ஏற்பட்டு மாறும். இதனால ஏற்படுகின்ற குழப்பங்களை தவிர்த்தும் கொள்ளுங்கள். நிதானமாக முடிவுகள் எடுப்பதும் நல்லது. புதிய முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிரிகளுடைய சூழ்ச்சிகளை அறிந்தும் கொள்வீங்க. வெளிவட்டாரத்துல உங்களுடைய செல்வாக்கு அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று தொழில் சம்பந்தமாக நல்ல செய்திகளும் வந்து சேருங்க. இதனால மனதுல நம்பிக்கையும் ஏற்படும். உத்தியோகத்துல அதிகாரிகளுடன் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம். கவனமாக இருப்பதும் நல்லது. உங்களுடைய பேச்சுக்கள்ல இனிமையை வெளிப்படுத்துவதும் நல்லது. சிலருக்கு சம்பள உயர்வு போன்றவற்றை பெறுவதற்கான சாதகமான சூழ்நிலைகளும் இருக்கின்றது. நண்பர்களுக்காக பொருளாதார உதவிகளையும் செய்வீங்க. இதனால ஏதாவது அலைச்சல்களும் ஏற்படலாம். மாலையில உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடன் ஏதாவது சுப நிகழ்ச்சிகள்ல பங்கேற்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணியாட்களிடம் சில மாற்றங்களும் உண்டாகலாம். அவர்களை அனுசரணையாக பேசித்தாங்க வேலை வாங்க வேண்டியதும் இருக்கும். உத்தியோகத்துல பொறுப்புகள் அதிகமாக தங்க இருக்கும். அரசு காரியங்கள்ல பொறுமையாக இருப்பதும் நல்லதுங்க. மனை சார்ந்த பணிகள்ல புதிய அனுபவங்களும் ஏற்படலாம். கற்பனை சார்ந்த சிந்தனைகளும் அதிகரிக்கும். புதுமையான விஷயங்கள்ல ஆர்வத்தையும் காட்டுவீங்க. சுபகாரிய முயற்சிகள் கைகூடியும் வரும். புதிய நபர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. நட்பு வட்டாரம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஆகாய நீல நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பொறுப்புகளும் அதிகரிக்கும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு என்ற சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. செய்யும் வேலைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலையில நண்பர்களுடைய சந்திப்புகள் மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். புதிய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று அமைதியான மனநிலையுடனும் இருப்பீங்க. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணிகளை குறித்த நேரத்திற்கு முன்பாகவே செய்து முடித்து விடுவீங்க. உங்களுடைய பணிக்கு மேலதிகாரிகளின் அங்கீகாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. திருமண உறவில இன்று உங்கள் துணையுடன் நேர்மறை எண்ணங்களை பகிர்ந்தும் கொள்வீங்க. ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இருவரும் என்ற தரவான நேரத்தை பகிர்ந்தும் கொள்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்குங்க. பணப்புழக்கம் சீராகவும் இருக்கும். உங்களுடைய நிதி வளர்ச்சி கணிசமாக உயர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. ஆரோக்கிய பிரச்சனை என்று எதுவும் இருக்காது. சுறுசுறுப்பாகவும் உணர்வீங்க. இன்று நெருக்கடிகளும் நீங்கும். லாபத்தையும் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய முயற்சிகள் முன்னேற்றத்தை தருவதாகவும் இருக்கும். குடும்பத்துல நிம்மதியான சூழ்நிலைகளும் இருக்கும். உங்களுடைய செயல்பாடுகள்ல இருந்து வந்த தடைகளும் நீங்கும். சமூகத்துல உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் கிடைக்கவும் பெறுவீங்க. எதிர்பாராத அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தாய்வழி உறவினர்களினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்படலாம். உங்கள் தாயின் உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. மாலையில சகோதரர்களிடம் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். வாழ்க்கை துணைவழி உறவினர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். உங்களுடைய முயற்சிக்கு வாழ்க்கை துணை ஆதரவாகவும் இருப்பாங்க. வியாபாரம் என்ற நல்லபடியாகவும் நடைபெறுங்க. எதிர்பார்த்த லாபத்தையும் பெறலாம். பிள்ளைகளுடைய கல்வி முன்னேற்றத்தினால நீங்க பெருமையும் படுவீங்க. ஐடி தொழில்துறையில இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியையும் எதிர்பார்க்கலாம். ஊதிய உயர்வை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
போட்டி பந்தயங்கள்ல வெற்றியும் உண்டாகும். பூர்வீக சொத்துக்கள்ல இருந்து வந்த வில்லங்கங்களும் நீங்கும். எதிர்பாராத இடத்துல இருந்து பணமும் கிடைக்க பெறுவீங்க. பழைய கடன்களை தந்து முடிப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டாகும். சில விஷயங்கள்ல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். உங்களுடைய புத்திசாலித்தனம் மற்றும் விவேகத்தினால கடினமான விஷயங்களையும் எளிமையாக தீர்த்து வைத்தும் விடுவீங்க. உங்களுடைய எதிரிகளையும் சிறப்பாக கையாளவும் செய்வீங்க. வீட்டுக்கான செலவுகள் சற்று அதிகரிக்கவும் செய்யும். உங்களுடைய வாழ்க்கை துணையின் ஆதரவுகளும் கிடைக்கவும் பெறுவீங்க. உறவினர்களின் மூலம் சின்ன சின்ன சஞ்சலங்களும் தோன்றி மறையும். திட்டமிட்ட காரியங்களும் நடைபெறும். சக ஊழியர்களினால நிம்மதியான சூழலும் உண்டாகும். வியாபாரத்துல பொறுப்புகள் அதிகமாக தங்க இருக்கும். தந்தையுடன் அனுசரித்து செல்வதும் நல்லது. போட்டி தேர்வுகள்ல சாதகமான முடிவுகளும் கிடைக்க பெறுவீங்க. வழக்கு தொடர்பான பணிகள்ல சில மாற்றங்களும் ஏற்படலாம். பூர்வீக சொத்துக்களினால அலைச்சல்களும் உண்டாகும். தடைகள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையினால ஆதாயமும் உண்டாகும். சஞ்சலங்களும் மறையும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு மனதிற்கு உற்சாகம் தரும் செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பொறுப்புகளும் அதிகரிக்கும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்பம் தொடர்பான முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மாற்றங்களும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு உங்களுடைய செயல்பாடுகளை சீராக மேற்கொள்ளவும் செய்வீங்க. அனுசரணையாகவும் நடந்தும் கொள்வீங்க. நம்பிக்கை உணர்வுடனும் இருப்பீங்க. உங்களுடைய தன்னம்பிக்கையை வளர்த்தும் கொள்வீங்க. வேலை செய்யும் இடத்துல பணிகள் அதிகமாகவும் இருக்குங்க. சக பணியாளர்களுடன் உற்சாகமான சூழ்நிலைகளும் காணப்படும். திருமண உறவுல இன்று சில சமயங்கள்ல பொறுமையை இழப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் துணை இடத்துல இதனை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. இதனால இருவருக்கும் இடையில ஏதாவது நல்லிணக்கம் பாதிக்கவும் படலாம். சுமூகமாக பேசுவதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு ஏற்றத்தாழ்வுகளுடன் தாங்க இருக்கும். உங்களுடைய நிதிநிலையை பராமரிப்பதை சற்று கடினமாகவும் உணர்வீங்க. ஆரோக்கியம் ஓரளவிற்கு நல்லபடியாகவும் இருக்குங்க. கண் எரிச்சல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம். மருத்துவர்களிடம் கண் பரிசோதனைகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடன் இருப்பவர்களே உங்களுக்கு எதிராக பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கவனமாகவும் நடந்தும் கொள்ளுங்க. உங்களுடைய விருப்பத்திற்கு மாறாக சில செயல்பாடுகளும் நடைபெறலாங்க. முயற்சியில சிறு சிறு தாமதங்களும் ஏற்படலாம். உங்களுடைய செயல்பாடுகள்ல இருந்து வந்த சங்கடங்களும் நீங்கும். நெருக்கடிகள் சற்று குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தந்தையின் வழியில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சகோதரர்களுக்காக சில வேலைகளை எடுத்து செய்ய வேண்டியதும் இருக்கும். சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மாலையில குடும்பத்தினருடன் தெய்வ பணிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்பு. அக்கம் பக்கத்தில் இருப்பவங்க உதவிகரமாகவும் இருப்பாங்க. வியாபாரத்துல பங்குதாரர்களினால ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும். தொழில நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். கோயில் திருப்பணிகளுக்காக பண உதவிகளையும் செய்வீங்க. பெரியவர்களிடத்துல ஆசிர்வாதங்களை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்தை வெற்றிகரமாக நடத்தவும் செய்வீங்க. காதல்ல இருக்கிறவங்க உங்கள் காதலியின் மனம் நோகாமல் பேசுவதும் நல்லது. வீட்டிலும் சரி வெளியிலும் சரி என்ற வார்த்தைகள்ல கவனமாகவும் இருங்க. மன அழுத்தத்தினால பாதிக்கப்பட்டு இருந்த மனைவிக்கு நல்ல ஒரு ஆலோசனைகளையும் கூறுவீங்க. அவர்களுக்கு உங்களுடைய ஆலோசனைகள் பயனுள்ளதாகவும் இருக்கும். புத்திசாலித்தனமாக உங்களுடைய வேலைகள் எல்லாவற்றையுமே செய்து முடித்தும் விடுவீங்க. உங்களுக்கு தெரிந்த ஒருவரிடம் இருந்து நல்ல ஆலோசனைகளும் தகவல்களும் கிடைக்கவும் பெறுவீங்க. எதிர்காலத்திற்காக இப்பொழுது சேமிப்பு திட்டங்கள்ல ஈடுபடுவது, முதலீடுகள் செய்வது போன்ற பெற்றோர்களிடத்துல நல்ல ஆதரவுகளும் கிடைக்க பெறுவீங்க. மாணவர்கள் என்று கூடுதலாக உழைக்க வேண்டியதும் இருக்குங்க. வெற்றியும் பெறுவாங்க. சிலருக்கு மாமன் வழி உறவினர்களிடத்துல இருந்து மதிப்பும் மரியாதையும் வந்து சேரும். எதிர்காலம் தொடர்பான சில பணிகளை செய்து முடித்தும் விடுவீங்க. தன வருவாயில இருந்து வந்த நெருக்கடிகளும் குறையும். நெருக்கமானவர்களுடைய தேவைகளையும் நிறைவேற்றவும் செய்வீங்க. இடமாற்றம் குறித்த எண்ணங்களும் ஏற்படலாம். சிறு குறு தொழில் செய்பவர்களுக்கு நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகள்ல சாதகமான வாய்ப்புகளும் உண்டாகும். மறைமுகமான எதிர்ப்புகளும் நீங்கும். எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். இன்றைய நாள் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளம் ஆரஞ்சு நிறம்.
அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மற்றவர்களிடத்துல இணக்கமாக நடந்து கொள்வதும் நல்லது, நெருக்கடிகளும் குறையும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு தாய்வழி உறவினர்களினால வீண் செலவுகளும் ஏற்படலாம், மாற்றங்களும் உண்டாகும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்குங்க, எதிர்ப்புகளும் நீங்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அனைத்து நடவடிக்கைகளிலும் வெளிப்படையாகவும் இருப்பீங்க. உங்களுடைய மனதுல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்குங்க. அனைத்து செயல்களையுமே இன்று கவனமாக திட்டமிட்டு முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணியில திருப்தியாகவும் உணர்வீங்க. பணியில சின்ன சின்ன தவறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கூடுதல் பொறுப்புகளும் ஏற்படலாங்க. கவனமாக இருந்தாலே போதும். திருமண உறவில இன்று உங்கள் துணையுடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மகிழ்ச்சியை பராமரிக்கவும் செய்வீங்க. உறவுல நல்லிணக்கம் நல்லபடியாகவும் இருக்கும். நிதிநிலை நன்றாகவும் இருக்குங்க. பண பற்றாக்குறை என்று எதுவும் இருக்காது. உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்தும் கொள்வீங்க. சிலருக்கு சிறிய அளவுல கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். ஆரோக்கியம் சீராகவும் இருக்கும். சிலருக்கு ஒவ்வாமையினால இருமல், சளி போன்ற பிரச்சனைகளும் ஏற்படலாம். மனதுல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். செயல்பாடுகள்ல லாபத்தையும் எதிர்பார்க்கலாம். பணவரவு நன்றாகவும் இருக்கும். இன்று சங்கடங்களும் நீங்கும். அலுவலகத்துல ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். எதிர்பார்த்த பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல இருந்து வந்த தடைகளும் நீங்கும். முயற்சிகள் வெற்றிகரமாகவும் நிறைவேறும். எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். சிலருக்கு குடும்பத்தினரினால எதிர்பாராத செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களுடைய வகையில சின்ன சின்ன சங்கடங்களை சமாளிக்க வேண்டியதும் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். பிள்ளைகள் பொறுப்பாக நடந்து கொள்வது மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். மற்றவர்களிடத்துல மன வருத்தங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. வியாபாரம் என்று நல்லபடியாகவும் நடைபெறுங்க. வியாபாரத்தை வெற்றிகரமாக நடத்தவும் செய்வீங்க. தொழில்ல விறுவிறுப்பான முயற்சிகளினால எதிரிகளுடைய சூழ்ச்சிகள் எல்லாவற்றையுமே முறியடிக்கவும் செய்வீங்க. வீட்டை புதுப்பிக்கவும் செய்வீங்க. புதிய மனை வாங்க வேண்டும் என்ற ஆசைகளும் ஏற்படலாங்க. உங்களுடைய பிள்ளைகளுக்காக ஆசைப்பட்ட பொருட்களை வாங்கியும் தருவீங்க. மருத்துவ ரீதியான பிரச்சனைகளை எல்லாமே தீர்த்து வைக்கவும் செய்வீங்க. காதல்ல இருக்கிறவங்களுக்கு விரும்பிய பெண்களிடம் காதலை தெரிவிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆன்மீக பணிகளிலும் சமூக பணிகளிலும் ஆர்வமும் அதிகரிக்கும். பணியிடத்துல மன அழுத்தங்களும் ஏற்படலாம். முக்கியமான வேலைகள்ல மும்முரமாகவும் இருப்பீங்க. இன்று அரசியல்ல இருக்கிறவங்களுக்கு மக்களுடைய மத்தியில செல்வாக்கை அதிகரிக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் உண்டாகும். வேலையில அனைவருடைய ஒருங்கிணைப்புகளும் கிடைக்கவும் பெறுவீங்க. காதல் விஷயத்துல இருக்கிறவங்க நிதானமாக பேசுவதும் நல்லது. உங்கள் காதல் இடத்துல வாக்குவாதங்கள் செய்யாமல் பார்த்தும் கொள்ளுங்க. கணவன் மனைவிக்கு இடையே மனம் விட்டு பேசுவதற்கான வாய்ப்புகளும் உண்டாகும். புரிதல்களும் உண்டாகும். தள்ளிப்போன சில வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உடல் ஆரோக்கியம் சீராகவும் இருக்கும். உறவினர்களிடம் எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல சில சூட்சமங்களை கற்றுக்கொள்ளவும் செய்வீங்க. அலுவலகத்துல மதிப்பும் மரியாதையும் உண்டாகும். தனம் சார்ந்த சிந்தனைகளும் அதிகரிக்கும். இன்று மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்று நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சந்தன நிறம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையின் மூலம் எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புரிதல்களும் உண்டாகும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வாகனத்தில் செல்லும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். மதிப்பும் மரியாதையும் கிடைக்கவும் பெறுவீங்க. இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.